என் கதை இமயம். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் ஒரு மோசமான ஒரு ஆணாதிக்கவாதியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல உங்கள் லைஃப்பில். அந்த ஒரு கேரக்டரை மனசில் வச்சுக்கோங்க, சரியா? அந்த ஒரு கேரக்டரை மனசில் வச்சுட்டு இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவனோட கேவலமாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த ஆணாதிக்கத்தோட உச்சத்தை, அவனோட தாட்ஸ் எவ்வளோ மோசமாக இருக்குன்றத இந்த புக்கு படித்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கேரக்டர் பேர் என்னென்னா விநாயகம், கமலா. இந்த 2 கேரக்டர்ஸை சுற்றி வர்ற கதை தான் என் கதை. கமலா ஒரு சிங்கிள் உமன், 2 பிள்ளைங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிரும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் கமலாவோட ரோல் என்ன, இவன் என்னவா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். கமலா எப்படியான கேரக்டராக நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அவன் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறான். ஆனால் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்கிறான்றதுக்காகவே நீ யார் அவளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, நீ யார் அவளோட டெசிஷன்ஸை கொஸ்டின் பண்ணுறதுக்கு, நீ யார் அப்படின்னு தான் எனக்கு விநாயகத்தை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. கடைசியாக அவன் அந்த ஆணாதிக்க தாட்ஸுக்கு அடிமையாகிறானா இல்லை கமலா மேலே இருக்கிற லவ்வுக்கு அடிமையாகிறானா அப்படின்றது தான் இந்த கதையோட கிளைமேக்ஸாக இருக்கும்.